ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரெகுலர் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். என்னுடைய வேலைகளை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், சுதந்திர தின விழாக்கு நாங்கள் வந்து கொடி வந்து ஒரு குச்சியில் வந்து நாங்கள் சொருவி வச்சுருக்கோங்க. எல்லாருமே வந்து கொடி ஏற்றணும்னு சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு கொடுத்த கொடியை நான் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு குச்சியில் தான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காரு நேரனப்பா. நீங்களாம் உங்கள் வீட்டில் கொடி ஏற்றுனீங்களா? நாங்கள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோங்க இந்த வருஷம். காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. டேரனை கூட்டிகிட்டு டேரன் அப்பா போயிட்டார் ஸ்கூலுக்கு. ரேஷ்மாவை கூட்டிகிட்டு நான் ரேஷ்மா ஸ்கூலுக்கு போயிட்டேன். அப்படி தான் போயிட்டு வந்தோம். இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோங்க. எல்லோரும் கொடிலாம் ஏற்றிட்டு. இன்றைக்கி நான் வந்து என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, டேரனுக்கு மட்டும் தக்காளி சாதம் வேணும்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு தக்காளி சாதம் தான் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டான். அதனால் நான் வந்து இந்த ரம்ப இலை ஏற்கனவே அவங்க மேம் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் இன்றைக்கி நான் ரைஸ் ரெடி பண்ணுறேன். ஏற்கனவே எடுத்ததை வந்து என்னால் போட முடியலங்க. ஏன்னா அன்றைக்கும் நான் தான் வந்து வீடியோ எடுத்தேன், சரியாக எடுக்க முடியல. இன்றைக்கும் நான் தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கூலுக்கு கிளம்புற வேலை, படிக்கிற வேலைலாம் இருக்குது. அதனால் நான் எடுத்த வீடியோ இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாம் லீஃப் தானே ரேஷ்மா, அதுக்கு பேர் பாண்டன் லீஃப் தானே தெரியலங்க. நல்லா இருக்குது. அது நான் வந்து சைடில் நட்டு வச்சுருக்கேங்க. ஒன்றும் வரல, அது காஞ்சி போயிடுச்சு. இனிமே தான் வரும், துளுத்து வரும். தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். டேரனுக்கு காலையிலேயே வந்து தோசை ஊற்றிட்டு வச்சுட்டேன். ஒரு 7:20க்குலாம் டேரன் சாப்பிட்டுட்ருக்கான். இன்றைக்கி வந்து காலையில் கிளம்பி போகும்போது எடுத்த வீடியோ தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவனுக்காக நான் தக்காளி சாதம் செஞ்சுட்டு திருப்பி புளிக்குழம்பு வச்சு சமையல் செஞ்சேங்க. முட்டை வேக வச்சுட்டு தக்காளி சாதம் வச்சாச்சு. நைட்டு அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. 2 பேருக்குமே தக்காளி சாதம்னா பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு செஞ்சுட்டு நான் திருப்பி புளிக்குழம்பு வச்சு, டேரன் அப்பாவுக்கு இந்த தக்காளி சாதம்லாம் பிடிக்காது. அதனால் அவருக்கு வந்து புளிக்குழம்பு, அப்பளம், முட்டை தான். பால் காய்ச்சி வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வந்து படிச்சிட்ருப்பீங்க? அப்படி தான் எங்கள் ரேஷ்மா பாருங்கள், படிச்சுட்டு தான் இருக்கா பாருங்கள். அவள் காலையில் எழுந்திரிச்சோடனே புக்கும் கையுமா தான் இருப்பாள். டேரன் எழுந்திரிச்ச உடனே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டானா டேரன் உட்காந்து படிச்சுட்டு தான் போவான். இல்லைனா அவனும் வந்து காலையிலே எழுந்திரிச்சு அந்த பழக்கம் 2 பேர்கிட்டமே இருக்குது. அவனுக்கு கிளம்புறதுக்கு தாங்க கரெக்டாக இருக்கும். அவனுக்கு 7:30 வேன் வந்துடும். டேரனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸு, பட்டர் பிஸ்கெட்டும், தக்காளி சாதம், முட்டை தாங்க அவனுக்கு. அதனால் சாப்பாடு கட்டியாச்சு. பட்டர் பிஸ்கெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பட்டர் பிஸ்கெட் தான் நான் வச்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சாலே இது தாங்க, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வேணும். நான் வந்து புளிக்குழம்பு தான் வைக்கிறதா இருந்தேன். காலையிலேயே புளி ஊற வச்சுட்டேன். டேரனுடைய புளிவாத்தில் அவனுக்கு பிடிச்ச தக்காளி சாதமே கட்டி அமைச்சாச்சு. திருப்பி அப்புறமா வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டு, ரேஷ்மா வந்து வெண்டைக்காய் குழம்பும் அப்பளமான ரொம்ப பிடிக்குங்க, வெண்டைக்காய் புளிக்குழம்புனா. அதனால் அவளுக்கு அதை கட்டி அமைச்சாச்சு. மதியானம் லஞ்சு வந்து முட்டை ஆம்லேட்டும் அப்பளமும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டோம். நைட்டு வந்து தக்காளி சாதம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க 2 பேரும். இப்படி தான் மதியானம் வந்து சாப்பாடு வேலைகள் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், சீத்தாப்பழம் வந்து சீசனுங்க. அதனால் சீத்தாப்பழம் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது இது. பிபி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும், பிபியும் சரி. அது இல்லாமல் இதோட கொட்டையை வந்து அரைச்சி தலையில் தேய்ச்சா பெயின் போகுதுன்றாங்க. எங்களுக்கு யாருக்கும் பெயின்லாம் இல்லைங்க. அதனால் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. அப்படி உங்களுக்கு யாராவது சின்ன பசங்களுக்கு வந்து பெயின் இருந்துச்சுன்னா இந்த சீத்தாப்பழ கொட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் அதை அரைச்சிட்டு தலையில் தேய்ச்சி பாருங்கள், பெயின் போகுதான்னு பாருங்கள். இன்னும் இது நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அதை நான் என்னன்றதை நான் வந்து கரெக்டாக நான் பார்த்துட்டேன்னா அடுத்த தடவை சொல்கிறேங்க. ஆமாம், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் கூட வந்து உங்களுக்கு நல்லதுன்றாங்க இதை எடுத்துக்கிட்டா. இப்போ பாருங்கள், ஈவினிங் வந்தோடனே எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கம்மான்னு நான் டேரன் அவனுக்காக தான் நான் வந்து சீஸி பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம வைக்கிறது தாங்க அதுக்கு பேர். அதில் என்ன சேர்க்குறோமோ அதை தான் நம்ம வந்து சொல்லுவோம். சேம் அதே மாதிரி தான் நான் அதில் ரொம்ப சேர்த்துருக்குது எதுனா சீஸும் எக்கும் வந்து 2 ப்ரெட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். 2 முட்டையை நான் வந்து அடிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. ரொம்ப அந்த 2 ப்ரெட் இருந்தாலே போதும். 2 முட்டை நம்ம சேர்த்துட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து வயிறு ஃபுல்லாகிடும். இஞ்சி டீ போட்டு வச்சுருக்கேன். எப்படின்னா 2 முட்டையில் கொஞ்சம் மிளகுத்தூளும், கொஞ்சம் மிளகாய் தூள், உப்பு, அப்போ இத்தாலியன் சீசனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸாவோட டேஸ்ட்டு அவங்களுக்கு வேணும். இதில் இட்டாலியன் சீசனிங் ஏன் வந்து நாங்கள் சொல்கிறோன்னா, ஹர்ப்ஸு இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. அது எல்லாமே இதோட கலந்து தாங்க இருக்குது. தனித்தனியாக வந்து நீங்கள் வாங்கும்போது தனித்தனியாக வாங்கிட்டு நீங்கள் சேர்க்கறதுக்கு டப்பா ரேட்டு வந்து அதிகமாகும். ஒரு டப்பாவே கண்டிப்பாக 100 ரூபா சொல்லுவாங்க. அது ஒரு டப்பாவே நமக்கு எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நான் அது எல்லாமே சேர்த்தது தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸு, பூண்டு, காஞ்ச பூண்டு, அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ரேஷ்மா பாருங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கா.
அந்த 2 முட்டையும் அடிச்சுட்டு நம்ம ஊற்றிட்டு 2 ப்ரெட்டு எடுத்து இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் வந்து நீங்கள் அதில் திருப்பிட்டு சேர்த்துக்குங்க. மோஸ்ரா சீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்லைஸில் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு மேலே அப்படியே சபக்குன்னு ஒட்டிக்கும், இழுத்தா வராது. இது அப்படி கிடையாதுங்க. இது ரொம்ப சாஃப்டாக நல்லா இழுத்தா அந்த ஒரு அப்படி இது மாதிரி வரும் பாருங்கள், அந்த மாதிரி வரும் இழுக்க. அது இல்லாமல் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது டேரனுக்கு வந்து நிறையா வேணும்னா சீஸு, அதனால் அவனுக்காக நான் வந்து நிறையா சீஸ் போட்டுட்டு பட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்கியூபாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிங்க. வாங்கின உடனே நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். சரி, இது ஒரு டிப்ஸாக இருக்கும், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கின உடனே கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. அப்பப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கியூப் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பட்டர் சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா வந்து சிம்மில் தான் வச்சு நான் குக் பண்ணிக்கிறேன். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், நம்ம முட்டை தீஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டு போயிடுங்க. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வந்து ஸ்லோ குக் பண்ணி எடுங்க. அப்போ தான் நம்ம சீஸும் வந்து உள்ளே வந்து நல்லா சூப்பராக வந்து நல்லா வந்து உள்ளே குக் ஆகிடும். இதுக்கு வந்து நாங்கள் எது வச்சு சாப்பிட்டோன்னா மயோனஸும் டொமேட்டோ சாஸும் வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் வந்து சேதன்னா இந்த மயோனஸும் க்ரீன் சட்னியும் வச்சு ட்ரை பண்ணுங்க, அது ஒன்றும் சூப்பராக இருக்குங்க. இந்த பிரெட் ஆம்லெட்னாலே அதுதான் சாப்பிடுவாங்க எல்லா ஹோட்டல்லையும். ஆனால் நம்மக்கிட்ட சட்னி இல்லை. அதை வந்து நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ப்ரெட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சீஸ் போட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும். அது வீட்டில் செய்யணும், அதுக்கு டைம் இல்லை. ஆமாங்க, அது வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி வச்சுட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதாங்க. அதோட கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை செய்யும்போது ஒரு தடவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே ரொம்ப ஸ்லோ குக்கில் வந்து நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பிரெட் சீஸ் ஆம்லேட் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் இஞ்சி டீ கொடுத்தீங்கன்னா போதுங்க. முன்னாடி போட்டதை ரேஷ்மா சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்கள். அவள் சாப்பிட்றதுல ஆர்வத்தில் இருக்கிறா. அவள் எப்படி இருக்குன்னு கூட சொல்லலை, சாப்பிட்றத மட்டும் காமிச்சிட்டா அவங்கக்கிட்ட. நானும் டேரனும் தான் வந்து அடுத்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு ரேஸ்மாக்கு போட்டு கொடுத்துட்டோம். அவனுக்கு நிறைய சீஸ் வேணும்னு சொன்னால் பாருங்கள் எந்த அளவுக்கு சீஸ் வந்து மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னோடதுல எவ்வளோ வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆமாம், சீஸ் ரொம்ப நல்லது தாங்க, உடம்புக்கு நல்லது தான். வெயிட் போடக்கூடாது, ரொம்ப டயட்டில் இருக்கீங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்க வேணாம். ஆனால் சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் தான் அப்படின்னு நானும் சாப்பிட்றேங்க. அதனால் நான் வந்து டயட்டுலாம் அப்படிலாம் பார்க்க மாட்டேங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நைட் சாப்பிட்றது எதாவது கம்மி பண்ணிக்க வேண்டியதான். நைட் டிஃபன் சாப்பிட்றத இதை சாப்பிட்டுட்டாலே நைட்டு வந்து ரேஷ்மாவும் டேரனும் ஒரு தோசை தான் எடுத்துப்பாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ டேரனுக்கு கொடுத்துட்டு அவனை டியூஷன் அனுப்பிச்சிட்டு நான் திருப்பி குளிச்சுட்டு வந்துட்டேன். அவன் செம்ம வெயிலுங்க. இங்கெல்லாம் திருச்சிலாம் பயங்கர அனலாக இருக்குது. சரி, மிளகா காய வச்சுருக்கேன், அதை எடுக்கணுமே அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதை முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கேன். நான் சரி குளிச்சுட்டு வந்து இதை வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்போயே வந்து ரொம்ப அனலாக தான் இருந்தது. எப்போ வேணாலும் மழை வரும் அப்படின்றதுக்காக நான் முன்னாடியே மிளகாலாம் அரைச்சி வச்சுக்கிறேன். ஏற்கனவே மல்லி அரைச்சி வச்சுட்டேங்க. இந்த மிளகாத்தூள் தீரவே இல்லை, அதனால் நான் அதை அரைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், நான் வந்து முருங்கை மரத்தில் பாருங்கள், எங்கள் முருங்கை மரம் எந்த அளவுக்கு வளர்ந்து சாஞ்சி இருக்குது பாருங்கள். அப்படியே சாஞ்சி வந்து கீழே காயெல்லாம் வந்து சடையாக தொங்குதுங்க. அதில் அது முருங்கை மரத்தில் என்னன்னு தெரில, ஏதோ ஒரு தண்ணி மாதிரி ஊற்றுது. முருங்கைக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நுரைச்சி வந்துட்டு, இது என்னன்றது எங்களுக்கு தெரியல. அது ஏதோ வியாதியா மரத்துக்கு வரும்னு வாங்கல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்குது போல். அது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு உங்களுக்கு யாராவதுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய மரம் பூராவே ஒரு மாதிரி ஒரு வேறு அதில் வந்து மிக்குதுங்க. அந்த முருங்கைக்காலை தண்ணி மாதிரி ஒரு மாதிரி ஊற்றுது, சளி மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஊற்றுது. இந்த மாதிரி மிக்குது. நல்ல முருங்கைக்காய், பாதி முருங்கைக்காய் இந்த மாதிரி இருக்குது. மற்ற முருங்கைக்காய்லாம் நிறையா இருக்குங்க. இந்த தடவை நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு, சடையாக காய்ச்சிருக்குங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு 10-15 முருங்கைக்காய் இந்த மாதிரி ஆகிடுது. அதில் படப்படம் பக்கத்தில் இருக்க எல்லா முருங்கைக்காவும் அப்படி தான் ஆகுது. இனிமேல் தான் நான் வந்து முருங்கை மரத்தை கட் பண்ணணுங்க. இதை கட் பண்ணி இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும். மழை வந்துருச்சுன்னா எல்லாம் சதன்னு ஆகிடும். இப்படி தான் எங்கள் முருங்கை மரம் இருக்குது, பார்த்துக்குங்க. நான் வந்து துணியும் எடுத்துகிட்டு காய வச்சுருக்க மிளகாவையும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்குங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே பிச்சு கொடுத்தாச்சு. நாங்களும் பிச்சு கொடுத்துட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ செடி எல்லாம் இலையெல்லாம் உதிருது. இப்போ காத்தடி காலனால எல்லா இலையும் காய்ச்சி எல்லாம் கொட்டிகிட்டே தாங்க இருக்குது. அவ்வளோதான், மல்லிகைப்பூ பூத்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் மிளகா வந்து எதில் காய போட்டிருக்கேன்னா, இந்த அரிசி 25 கிலோ அரிசி வாங்குவோம் பார்த்தீங்களா,
அந்த மூட்டையில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நான் வந்து காய போட்டிருக்கேன். அது சரி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் நான் காய போடுவேன். ஈரம் இருந்தாலும் நமக்கு வந்து மிளகால படாது. இப்போ பாருங்கள், நான் கீழே வச்சுருந்தேன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பப்பாளி மரம் இந்த பாருங்கள், ஒரு மரத்தில் 2ஆக பிரிஞ்சு 2 மரமாக ஆயிடுச்சுங்க. ஒரு மரம் ஆனால் 2ஆக பிரிஞ்சு 2 மரமாக வந்து நல்லா வந்து காய்ச்சிச்சு. இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி பூ விட்டு திருப்பி காய் வச்சுருக்கு. இதில் நேற்று ஒரு காய் இருந்தது. சரி பறவையெல்லாம் வந்து அதை சாப்பிட்ருச்சு. சரி அதுங்க சாப்பிட்டுட்டோன்னு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அங்கே பாருங்கள், எல்லாம் வந்து இப்போ தான் காய் வச்சுருக்கு, பூ வச்சு காய் வச்சுருக்குங்க. இப்போ நல்லா சைஸாக காய்க்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்காகவே காய்க்கிறேன், நான் அதை காட்டல. அதுக்கப்புறமா காய்ச்சி தான் உங்ககிட்ட காமிச்சேன். இந்த பழம் எப்படி வருதுன்றதை நான் உங்ககிட்ட அடுத்த தடவை நான் காட்டுறேன். போன மழைக்கு வந்து இந்த மரம் அப்படியே சாஞ்சிருச்சு, காற்றடிச்சிருக்கும் போது திருப்பி கயிறு வச்சு கட்டினோங்க. அது அப்புறம் நின்றுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மிளகாலாம் காஞ்சிருச்சுங்க, எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்களாம் வந்து காய வச்சு எல்லாம் அரைச்சி வச்சிட்டிங்களா? ஏன்னா எப்போ வேணாலும் மழை காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னே தெரியாது. இந்த தடவை ஆடி மாத காற்றே அப்படி ஒன்றும் அடிக்கவே இல்லை. இல்லைன்னா செம்ம காற்றடிக்கும், முன்னாடியே அடிக்கும். ஆனால் இந்த தடவை அப்படி ஒன்றும் இல்லைங்க. காற்றெல்லாம் வந்து அதிகமாக இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எப்போ வேணாலும் மழை ஜாஸ்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரி நான் எல்லாத்தையும் வந்து காய வச்சு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ரேஷ்மா பார்த்துக்கிட்டே வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்ருக்கா. பிடிச்சிக்கடி அப்படின்னு நான் சொல்கிறேன். அவள் அதை கவனிக்கவே இல்லை. அவள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மூட்டையில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம காய போட்டிருக்கும்போது மற்றவங்களோட ஹெல்ப்பு கூட நமக்கு தேவையில்லை. நம்ம அப்படியே அதை மடக்கிட்டு நம்ம வந்து அப்படியே கொட்டிக்கலாம். அவள் தான் சொல்கிறா, நீங்கள் என்ன சௌரியமாக நீங்கள் தான் அழகாக பண்ணுறீங்களா, அப்புறம் எதுக்குமா உங்களுக்கு ஹெல்ப்பே தேவையில்லையே. சரி ஹெல்ப்பு இல்லாமல் நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி மிளகா எடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் காய போட்டுக்குங்க. அந்த அரிசி பையோடு அப்படியே நீங்கள் வந்து அதை மடிச்சுட்டு நீங்கள் அந்த ஈஸியாக எடுத்து கொட்டுறதுக்கு சௌரியமாக இருக்குது. இதே ஒரு துணினா கூட நீங்கள் அதை எடுக்கும்போது நமக்கு வந்து அதில் வந்து நிறையா மண்ணெல்லாம் கூட ஒட்டிக்கும். இதில் அப்படி ஒன்றும் ஒட்டாதுங்க. அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையும் காய வச்சு எடுத்தாச்சு. மிளகாவை போய் அரைக்க வேண்டியதான். நீங்களாம் இது வரைக்கும் அரைக்காமல் இருந்தீங்கன்னா போய் எல்லாம் காய வச்சு அரைச்சி வச்சுக்குங்க. மழை வந்துருச்சுன்னா நம்மளால் காய வச்சு அரைக்கவும் முடியாது. அதனால் நீங்களும் காய வச்சு எல்லாம் அரைச்சி வச்சுருங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.